பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான எனக்கு அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் காலையில் ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நலச்சங்கம் மற்றும் அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறேன். நமது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். எல்லா இடத்துல போகும்போதும் மக்கள் அவருடைய அமோக ஆதரவை எனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன காமிக்குதுன்னா, ஆட்சி மாற்றம் உறுதி, வெற்றி உறுதி, வெற்றிக்குண்டான அடிப்படையான அனைத்து அம்சங்களும் பொறுத்து இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். I think we will be getting a change by May 4th. That is very evident by seeing the people and the association members of this Pallavaram constituency. I expect that there will be a sea change and our leader Edappadi will be taking in the state very soon and the day is not far. நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இதை நாங்க பல எலெக்ஷனை பார்த்துட்டு வர்றதுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பும் நான் பார்க்குறேன். அந்த அலை கிளம்பிடுச்சு. அது மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சது. மயிலாப்பூர்ல இருந்து கிளம்பி அந்த அலை இப்பொழுது பல்லாவரம் வந்து விட்டது. பல்லாவரத்திலிருந்து கடைகோடி கன்னியாகுமரி வரைக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் கண்டிப்பாக ஆட்சி கட்டிலே அமர வைக்கக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. மே 4th அன்னைக்கு நீங்க பெரிய வெற்றியை பார்ப்பீங்கிறத நான் முதல்ல உணர்றேன். ஏன்னா மயிலாப்பூர்ல அவர் என்னைக்கு அந்த கேம்பெயினிங் அண்ணன் ஆரம்பிச்சாரோ, எடப்பாடியார் ஆரம்பிச்சாரோ, அந்த அலை எப்படி நம்ம வங்கக்கடல்ல இருந்து நமக்கு அலை கிளம்புதோ அது போல சுனாமியாக கிளம்பி மயிலாப்பூர் கடலில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது பல்லாவரம் நோக்கி வந்துவிட்டது. இன்னும் பல்லாவரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மூளை முடுக்குகள் எல்லாம் அண்ணனுடைய புகழ் பாட போகிறார்கள். வெற்றி பெறுவது உறுதி என்று நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை பல்லாவரம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.